சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கலைவாய். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது 2026 சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு பிறப்பது உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானின் ஆண்டாக பிறக்கிறது. ஏனென்றால் 2026 கூட்டினால் 10 வரும். 10 சூரிய பகவானின் எண்ணாக ஆகிறது. அதனால இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான யோகங்களை அள்ளி அள்ளி தருவதோடு மட்டுமல்ல, ஆண்டிலே உங்களுக்கு துவக்கத்தில் குரு பகவான் 11ஆம் இடத்திலே அமர்ந்து 5ஆம் இடத்தில் உள்ள 4 கிரகங்களை பார்வையிடுகிறார். இது ஒரு அற்புதமான பதவிகளை அள்ளி அள்ளி தருகின்ற ஒரு காலமாக அமைகிறது. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் பகவானையும், உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானையும், உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதியான புத பகவானையும் இந்த குரு பகவான் பார்வையிடுவது அற்புதமான ஒரு யோகத்தை அள்ளி அள்ளி தர வல்லது. மேலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவானையும் பார்வையிடுகிறார். இது ஜீவனஸ்தானம், லாபஸ்தானம் 11ஆம் இடம், 5ஆம் இடம் பதவி புகழ் பட்டம் அனைத்தும் பார்வையிடுவது உங்களுக்கு நல்ல ஒரு காலம் என்று சொல்லலாம். இந்த ஆண்டு சிவராஜ யோகம் என்றும் கூறுவார்கள். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியனை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பதவிக்கே உரிய கிரகம் என்று சொல்லுவார். 5ஆம் இடம் பதவி பூர்வ புண்ணியஸ்தானம் என்று கூறுவார்கள். அந்த இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்தில் அமர்ந்து அந்த சூரியனையும், உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயையும், உங்கள் தனஸ்தானாதிபதியான புதனையும், உங்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதி சுக்கிரனையும் பார்வையிடுவது நல்ல ஒரு ஆதாயங்களை அள்ளி அள்ளி தர வல்லது. நீங்கள் எண்ணிய அனைத்தும் ஈடேறக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. பொன் பொருள் சேர்க்கை, பணம் அபரிதமாக வந்து கொண்டே இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வகையில் உங்களுக்கு பணம் வந்து உங்கள் பையை நிரப்புவது மட்டுமல்ல, உங்கள் வங்கி பேலன்ஸ் அதிகரிக்க போகின்ற ஒரு காலமாக இந்த காலம் அமைகிறது. பொதுவாக 5ஆம் இடம் என்று ஒரு நல்ல ஒரு கேந்திர ஸ்தானம் என்று கூறுவார்கள். 4ஆம் இடம் கேந்திரமும் 5ஆம் இடம் திரிகோணம் என்று கூறுவார்கள். திரிகோண ஸ்தானாதிபதி பதவிக்கு உடைய கிரகமே குரு, அவரே அவர்கிட்ட பார்வையிடுவது இரட்டிப்பு யோகம் என்று கூறுவார்கள். சூரியனை பார்ப்பது அரசாங்கத்துறையிலும் சரி, அரசியல் துறையிலும் சரி, வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் சரி நல்ல ஒரு யோகத்தை தரும். செவ்வாய் பகவான் பூமிக்கு அதிபதியானவர், அவரை யோகாதிபதி உங்களுக்கு. அதனால் பார்வையிடுதல் பொன் பொருள் சேர்க்கை, வீடு வாங்குதல், மேலும் புதிதாக வீடு கட்டுதல், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்தல், இது போல் ஒன்று. மேலும் சுக்கிர பகவானை பார்வையிடுவதால் 10ஆம் இடத்துக்கு வாகனக்காரகனவர். சுக்கிர பகவான் கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதி. 10ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரனை குரு பார்வையிடுவது இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு புத்தம் புது வாகனம் வாங்குவதும், நீண்ட நாட்களாக வைத்திருந்த வாகனத்தை விற்று புதிய வண்டி வாங்குவதும், 2 சக்கரம் வைத்திருப்பவர் 4 சக்கரம் வாங்குவதும், 4 சக்கரம் வைத்து பெரிய கண்டெய்னர் இது போல் பஸ் இது போல் வாங்கி திட்டமிட்டவர்கள் இது நல்ல ஒரு காலமாக கனிந்து உங்கள் கைக்கு வரை செய்கின்ற ஒரு காலமாக இது அமைகிறது. மேலும் தனஸ்தானாதிபதி புதனை பார்வையிடுவதனால் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும், எழுத்தாற்றல் உள்ளவர்களுக்கும், தகவல் தொடர்பு உள்ளவர்களுக்கும், ஐடி துறையில் உள்ளவர்களுக்கும், கமிஷன் கான்ட்ராக்ட் செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு காலம் என்றே சொல்லலாம். மேலும் வாகனத்துறையில் உள்ளவர்களுக்கு, வாகனம் டாக்ஸி இது போல வைத்திருப்பவர்களுக்கும், வாகனம் ஓட்டுபவர்களுக்கும், ஆட்டோ ஓட்டுபவர்கள் இவருக்கு அற்புதமான ஒரு காலம். ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களை வாங்கி தருகின்ற ஒரு காலமாக இந்த காலம் அமையப் போகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் திட்டமிட்டு ஏதாவது ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க வேண்டும், அல்லது தொழில் ரீதியாக ஒன்று செய்ய வேண்டும், அல்லது பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும், அல்லது சத்திரம் கட்ட வேண்டும், இப்படி திட்டமிட்டவர்கள் இந்த ஆண்டு நல்ல ஒரு அற்புதமான ஆண்டு. மேலும் 5ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதால் புத்திர சந்தான பாக்கியம், நீண்ட நாள் திருமணமாகி புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு புத்திர சந்தான பாக்கியம் கிடைப்பதும், ஆண் வாரிசு கிடைப்பதற்கு ஒரு நல்ல ஒரு காலம். மேலும் சுக்கிர கலத்தரக்காரன், அவரை குரு பார்வையிடுவதால் திருமணம் உங்களுக்கு நீண்ட நாள் தள்ளி போய்கொண்டிருந்தவர்களுக்கு திருமணம் இந்த ஆண்டு சிறப்பான முறையிலே உங்கள் தகுதிக்கேற்ற வரன் அமைந்து நல்ல ஒரு திருமணம் அமைய போகிறது. வெளிநாடு சென்று வருவதற்காக திட்டம் தீட்டுவர்களுக்கு இது நல்ல ஒரு பொற்காலமாக அமையப் போகிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் உள்ளவர்களுக்கு கமிஷன் கான்ட்ராக்ட் தொழில் பணம் வந்து கொண்டே இருக்கும். பல கோடியால் லட்சமா என்பது உங்கள் தொழிலை பொறுத்து அமையும். அதே சமயம் நீண்ட நாள் கனவுகள் பலிக்கின்றது. உங்களுக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி நிச்சயமாக வந்து சேரப்போகிறது. அரசியல்வாதிகளுக்கு நல்ல இந்த ஆண்டு நல்ல ஒரு பதவி கிடைக்கின்ற ஒரு காலம். இந்த ஆண்டு நீங்கள் சிம்மராசியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் என்று எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அந்த அளவுக்கு உங்களுக்கு சூரியன் குருவை பார்வையிடும், அதே சமயம் சுக்கிரனை பார்வையிடும் நல்ல ஒரு காலம் என்றே சொல்லலாம். அரசியலுக்கு ஏற்ற கிரகங்கள் ராஜ கிரகம், ஒன்று செவ்வாய், மற்றொன்று சூரியன், மற்றொன்று குரு, இவர்களை பார்வையிடுவது நல்லது. மேலும் உங்களுக்கு அபரிவிதமான அள்ளி தரக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்று நிற்கிறார். ஏன்னால் 10ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் சந்திர பகவான் உச்சம் பெற்று நிற்பது நல்ல லாபத்தை அள்ளி தரக்கூடிய காலமாக இந்த காலம் அமைகிறது.
என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு நீண்ட நாள் பதவி இல்லாத இருந்தவர்களுக்கு ஒரு பதவி வந்து சேரப்போகிறது. நீண்ட நாள் கனவு பலிக்க போகிறது. வியாபாரத்தில் தொழில் உற்பத்தி செய்து அதாவது விற்பனை ஆகவில்லையே என்பவர்களுக்கு இது நல்ல ஒரு காலம். ஏன்னா 10லே சந்திரன் உச்சம் பெற்று நிற்பதனால், அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதி 5ஆம் இடத்தில் வந்து அமர்ந்திருப்பதனால் வியாபாரம் சூடு பிடித்து நல்ல அற்புதமானவரும் கமிஷன் கான்ட்ராக்ட் உள்ளவர் மட்டுமல்ல, வியாபாரம் புதிய ஆர்டர்கள் வந்து புது ஆர்டர்கள் வந்து பல லட்சம் அளவுக்கு சம்பாதிக்கிறோம், பல கோடியா என்பதை உங்கள் தொழில்தான் நிர்ணயம் செய்ய வேண்டும். இந்த ஆண்டு மொத்தத்திலே நல்ல ஒரு யோகங்கள், புதிய வாகனம் வாங்குதலும், அரசியலில் உள்ளவர்கள் நல்ல ஒரு பதவி கிடைப்பதும், அரசாங்க துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு அரசு வேலை கிடைப்பதும், புத்திர சந்தான பகை கிடைப்பதும், திருமணம் நடைபெறுவதும், வெளிநாடு சென்று வருவதும் இது பொற்காலம் என்று சொல்லலாம். சிவராஜ யோகம் உங்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமாக அமைகிறது. சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலம் இந்த ஆண்டு. உங்களின் சூரிய பகவான் எண்ணில் பிறப்பது கோடான கோடி புண்ணியம். அதுவும் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று கூறுவார்கள். 5ஆம் இடத்தை குரு பார்வையிடுவது அற்புதமான யோகங்கள் அள்ளி அள்ளி தர வல்லது. இது நீண்ட நாட்களாக கனவு பலிக்கும். பல கோடி சம்பாதிப்பதும், பதவியில் உட்காருவதும், புது வாகனத்தில் பானம் வர போகிற இந்த ஆண்டாக அமைகிறது. யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.